ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் சயின்ஸ் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாமில் சோஷியல் சயின்ஸில் மேப் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மேப் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், மேப்போடைய ப்ரெசன்டேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் ஷீட்டை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது தான் இருக்கும் அப்படின்னா மேப்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்க உங்களுடைய பேப்பரில் ஃபஸ்ட்டு எதை தான் பார்ப்பாங்க அப்படின்னா மேப்பு தான் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மேப் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணவங்களுடைய மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து மேப்பை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ போன வருஷம் 2025 பப்ளிக் எக்ஸாம் எழுதுன ஒரு டாப்பர்னுடைய ஆன்சர் ஷீட்டில் வந்து இந்த மேப் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ முதல்ல மேப் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடணும். சரிங்களா? அந்த மேப் வந்து எந்த பார்ட்டு, அப்புறம் கொஸ்டின் நம்பர். இந்த பிடிஎஃப்ல வந்து சரியாக தெரியலை, பட் 44A வந்து கொஸ்டின் நம்பரு. அந்த கொஸ்டின் நம்பரை தெளிவாக முதல்ல எழுதிருங்க. ஓகே. பார்ட் நம்பர் கூட நீங்கள் எழுதலைன்னா கூட பரவாயில்ல, பட் கொஸ்டின் நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செகண்டாக வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்தெந்த பிளேஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணணுமோ, புள்ளி வச்சு மார்க் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக ஏதாச்சும் புள்ளி வைங்க. ஒன்று டாட் வைங்க, இல்லைன்னா ஏதாச்சும் சிம்பிள் வைக்கணும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி ஆகணும் ஒரு பாயிண்டை வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, மேட்டூர் டேம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க. பட் அந்த இடத்த மார்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ நீங்கள் வந்து டாட் வச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா அதனுடைய சைஸும் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பண்ணா வரைஞ்சிருக்காங்க பாருங்க, பண்ணால அவங்க எந்த மாதிரி டாட் போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப சின்னதா நீங்க பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்றவங்களுக்கு தெரியாம போகலாம். நீங்க ரொம்ப பெருசா போட்டீங்கனாலும் நல்லா இருக்காது, பிரசன்டேஷன் நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த சைஸ்ல, ஓகே, ஒரு மீடியம் சைஸ்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கிற சைஸ்ல பாயிண்ட் வச்சுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட், எந்தெந்த இடத்துல ஷேட் பண்ணணுமோ அதை நீங்க கரெக்டா ஷேட் பண்ணிருங்க. ஓகே. நீங்க ஷேட் பண்றது, நீங்க உள்ள ஷேட் பண்றதுக்கும் நீங்க அதை வெளியே எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஷேட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இது பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரேஞ்ச், அதுக்கு நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சா போதும். அதுக்கு நீங்கள் ஷேட் பண்ணணும் இல்லைன்னா பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஓகே. ஸோ கரெக்டாக வந்து அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேப் எடுத்தோன்னே என்ன பண்ணுங்கன்னா எல்லா பிளேசஸையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஜியாகிரஃபி மேப்பில் 8 பிளேசஸ் கேட்பாங்க. ஒன்று ரீஜன்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா பிளேசஸ். நீங்கள் ஒன்று பாயிண்ட் வைக்கணும், இல்லைன்னா ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிடுங்க, வரைஞ்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா அந்த மார்க் பண்ணதோடைய பிளேசஸ் வந்து நேம்ஸ் எழுதுங்க. புரியுதா நான் சொல்றது? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 8 பிளேசஸ் இதில் இருக்குல்ல, நீங்கள் வச்சு கங்கா வரைஞ்சிருங்க. பன்னா பைஸ்பியரில் அந்த டாட் வச்சிருங்க. கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் வச்சிருங்க. மேட்டூர் டேமில் அந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. வெஸ்டர்ன் காட்ஸுக்கு அந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. டெக்கன் பிளாட்டிக்கும் இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. பிளாக் சாயிலுக்கு அந்த ரீஜனை ஷேட் பண்ணிருங்க. பெட்ரோலியம் ரீஜனுக்கும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து என்னன்னா ஒவ்வொரு இடத்தையும் மார்க் பண்ணிட்டு அப்பவே அந்த நேம்ஸ் எழுதாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்தந்த பிளேசஸ்ல நம்ம அழகா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிளேசஸ்னுடைய நேம்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆரோ மார்க் போட்டு கரெக்டாக அந்த பிளேஸை வந்து மார்க் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் முதல்ல எல்லா பிளேசஸையும் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த பிளேசஸ்னுடைய அந்த நேம்ஸ் எழுதுங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல கொஸ்டின் நம்பர் போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு மேப்னுடைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஸ்மால் ரோமன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் மார்க் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? எல்லா அந்த ஸ்மால் ரோமன்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நம்பரையும் மறக்காம போட்டுருங்க. அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து மார்க் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஹிஸ்ட்ரி மேப், இந்த 5 மார்க் மேப் எடுத்துட்டீங்கனாலும் 5 மார்க் மேப்பில் உங்களுக்கு ஜஸ்ட் பிளேசஸ் தான் வரும். நீங்கள் வந்து பாயிண்ட் வைக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இப்போ இந்த பண்ண மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு டாட் வச்சு எல்லா பிளேசஸையும் மார்க் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி மேப்லேயும் நீங்கள் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டாட் வச்சு மார்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. இன்கேஸ் ஓஷன்ஸ் மாதிரி கேட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு
பாயிண்ட் வைக்கணும்னு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது பார்த்தீங்களா, பசிபிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் வைக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இடத்துக்கு மேலே எழுதி நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டால் போதும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் எழுதுறது எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதுங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே. ஒன்று நீங்கள் வந்து ஹாரிசாண்டலாக எழுதுங்க, இல்லைனா வந்து வெர்டிக்கலாக எழுதுங்க. ஓகே. மேக்ஸிமம் நீங்கள் ஹாரிசாண்டலாக மட்டுமே எழுதுறது நல்லது. ஓகே. நீங்கள் வெர்டிக்கலாக இல்லை இந்த மாதிரி ஜிக்ஸாக வரைகிறத வரைக்கும் நீங்கள் எல்லா பிளேசஸையுமே ஒரே நேர்கோட்டில் ஹாரிசாண்டலாகவே எழுதுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரெசன்டேஷன். ஓகேவா? ஸோ அந்த கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் லுக்கு கிடைக்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நிறைய வாட்டி நிறைய கரெக்ஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளலாம் ரொம்ப செக் பண்ணவே மாட்டாங்க. டீட்டெயில் கொஸ்டினாக இருக்கட்டும், 8 மார்க் கொஸ்டின்லாம் இவங்க கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மேப் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மேப் ப்ரெசன்டேஷன் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேப்பில் ஃபுல் மார்க் கிடைக்கும். தேங்க்யூ.